நடிப்பின் அசுரன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுகிற நம்ம நடிகர் தனுஷ் அவர் பார்த்திங்கன்னா தன்னை தானே செதுக்கி கொண்ட ஹீரோக்களில் மிக முக்கியமான ஒருத்தர் சொல்லலாம். என்னதான் செல்வராகவன், வெற்றிமாறன் இவங்க வர 2 பேரும் பட்டையை தீட்டினாலும் கூட தன்னை தானே வளர்த்துக்கிட்டதில் தனுஷோட பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அது மட்டும் கிடையாது, தனுஷோட இன்றைய காலகட்டத்தில் அவருக்கு அமைஞ்ச அந்த எக்ஸ்போஷர் வேறு லெவலில் இருக்குது. உதாரணத்துக்கு அவர் பார்த்திங்கன்னா தமிழில் 2 தேசிய விருதுகளை வாங்கிட்டாலும் பல விருதுகளை வாங்கிட்டாலும் பாலிவுட்டுக்கு போனார். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேர் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அட்டகாசமான பாலிவுட் படத்துலையும் கமிட் ஆகியார், நடித்தார். ஏற்கனவே சில படங்கள் நடிச்சிருக்காரு. த கிரே மேன் அப்படிங்கிற அந்த சீரீஸ்லேயும் பார்த்திங்கன்னா நடித்தார். அது ஒரு படம், நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி ரொம்ப பெரிய அளவில் கவனம் ஈர்த்தார் நம்ம தனுஷ் அவர்கள். ஸோ இப்போது அதே காம்போ மீண்டும் இணையிறாங்க. நம்ம ரூசோ பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு படம் எடுக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படத்தில் தான் மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டருக்காக தனுஷை கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கிரே மேன் அப்படிங்கிற படத்தில் தனுஷ் பண்ண கேரக்டரை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான, ரொம்ப நேரம் திரையில் வரக்கூடிய ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தனுஷுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைலேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த படம் மட்டும் தனுஷுக்கு கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் படமாக அமைஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ இதுவரைக்கும் தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த பக்ரி அப்படிங்கிற படம் கூட பார்த்திங்கன்னா தமிழில் டப் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த படம் நடிச்சிருக்காரு. த கிரே மேன் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்காரு. இப்படி அவர் நடித்த ஹாலிவுட் படங்கள், பாலிவுட் படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.